இப்போது நம்ம பார்த்திங்கன்னா பழனி பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். ஸோ பழனி பஸ் ஸ்டாண்ட்னால் ரொம்பவே க்ரௌடாக இருக்கும். அதுவும் சீசன் டயத்தில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும், ரஷ்ஷாக இருக்கும். பட் இன்றைக்கி அதை காணோம். ஏன்னா அன்றைக்கி வந்து புதன்கிழமை, அதனால் கொஞ்சம் அதில் கூட்டம் இல்லை. ஆக்சுவலி நான் வந்து எனக்கு ரொம்ப நாள் ஆசை என்னென்னா, நம்ம அதிகமாக ப்ரைவேட் பஸ்ஸஸ் பண்ணுறது கிடையாது. ஒரு காலத்தில் பண்ணோம் ஃபுல் பெட்ஜாக, இப்போ அதெல்லாம் பண்ண முடியல. சில நேரத்தில் பார்த்திங்கன்னா தோணும், எப்படின்னா இப்போ வந்து பிடிச்சிருக்கு இல்லையா. இப்போ எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா இப்போ திருச்சி தஞ்சாவூர், இல்லை தஞ்சாவூர் கும்பகோணம், சேலம் கரூர், கோயம்புத்தூர் பழனி, ஈரோடு பழனி, அது மாதிரி எனக்கு சில இடங்கள்லாம் வந்து போனால் பண்ணணும்னு ஆசை இருக்கும். ஆனால் அது பண்ண முடியல. ட்ராவல் பண்ணுறதே பெருசாக இருக்குது, அதனால் அந்த மாதிரி வாய்ப்பு அமையலை. ஸோ இப்போ பழனியில் இருக்கோம். நம்ம பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மதுரைக்கோ இல்லை திண்டுக்கலுக்கோ ட்ரை பண்ணலான்னு ஒரு ஆசை இருக்குது. அதுவும் ப்ரைவேட் பஸ்ஸில். இப்போ 2 ஊருக்கு பஸ் கிடையாது, ஒட்டச்சத்திரம் பஸ் நிற்கிது. ஸோ திண்டுக்கலுக்கு வந்தாலும் சரி, மதுரைக்கு வந்தாலும் சரி, ஏதோ ஒரு பஸ்ஸில் ட்ரை பண்ணுவோம். எப்படி போகிறாங்க பார்க்கலாம். மதுரைக்காவது பண்ணியிருக்கோம், பட் திண்டுக்கல் ட்ரை பண்ண கிடையாது. ஸோ வரட்டும், ட்ரை பண்ணுவோம். பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஸ்ரீ கணபதினு சொல்லிட்டு கனெக்ஷன் திண்டுக்கல் நான் உடச்சிடும் போது ப்ரைவேட் பஸ் இல்லை இந்த டைம். எப்போவுமே ஒரு வண்டி மினிமம் நிற்கும். இப்போ ஒரு வண்டி போச்சு இறங்கும்போது. நான் பார்த்திங்கன்னா இப்போது லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்கள்ல, அந்த மைசூரில் வந்து பண்ணல. அப்போ இறங்கும்போது அந்த கேடிகிரின்னு ஒரு ஃபேமஸான பஸ் போச்சு. பட் நான் ஏற முடியல. பார்க்கலாம் ஏதாவது வண்டி வந்தால். கவர்மெண்ட் பஸ் அடிக்கடி இருக்குது. வேறு திண்டுக்கல் போட்டிருக்கா, திண்டுக்கலுக்கு அடிக்கடி வண்டி இருக்குது. ஸோ ஏதாவது ப்ரைவேட் பஸ் வந்தால் நம்ம ட்ரை பண்ணுவோம். கேரளா வண்டி புதுவாக இருங்க, எங்கே போகுதுன்னே தெரியல. எனக்கு தெரிஞ்சு குருவாயூர் ஆகலாம், இல்லை பாலக்காடு ஆகலாம். அப்படியே தூரத்தில் பாருங்கள், ஓம் முருகா, லைட்டிங்லாம் ஜொலிக்குது. பழனிமலை சிபி வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர்லேருந்து பழனி வந்திருக்கு. ஸோ இந்த பஸ் வந்து ஈரோடு டு கோயம்புத்தூர் போய்ட்டுருக்கு இல்லையா, மோஸ்ட்டு ஃபேமஸான பஸ்ஸு. நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம் ஒரு காலத்தில். அந்த கம்பெனி பஸ்ஸு தான் அது, எஸ்ஜிபி. சென்னை போகிறதுக்கான வண்டி வந்துட்டுருக்கு. யூடி ஒயிட் கலர் வண்டி, திண்டுக்கல் வண்டி, சென்னை. சும்மா போகிறாங்க, ஒன்றுமே கிடையாது. அவுட் 4 பேரும் 3 பேரும் ட்ராவல் பண்ணுறாங்க. ஏன்னா பழனிலையும் இப்படி பழனி கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது இன்றைக்கி. பொள்ளாச்சி போகுது, பின்ன அதுவும் பொள்ளாச்சி தான். பழனி கோவை உதவி வண்டி பொள்ளாச்சி போகுது. பழனி ஈரோடு. கேடிகிரி வருது பாருங்க, பழனியும் போட்டு வருது. டெப்போக்கு போகுது நினைக்கிறேன். வண்டி பழனி டு பெங்களூர் போகுது. பெங்களூரு. இந்த மதுரைக்கு பின்னாடி ஒரு பஸ் வருதாங்க, ப்ரைவேட் பஸ். விக்னேஷ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. திண்டுக்கல் போட்டு வருது. திண்டுக்கல் ஒட்டச்சத்திரம் பழனி. விக்னேஷ் திண்டுக்கல் டீன் 57 51. விக்னேஷ் திண்டுக்கல் மாருதி கோச். செம்ம கூட்டமாக இருக்குது. திண்டுக்கல் ஒட்டச்சத்திரம் பழனி. விக்னேஷுங்கிற பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். ப்ரைவேட் பஸ்ஸு திண்டுக்கல் போகுது. எப்படி போகிறான்னு பார்ப்போம். ஏன் பாருங்கள், 7:45 ஆகுது. எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் டிக்கெட் ஸ்லோவாக தான் ஏறுறாங்க. எப்படி பார்த்தாலும் 8 மணிக்கு மேலே ஆயிடும் நினைக்கிறேன். லெட்ஸ் சி, பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா
பழனிலேருந்து திண்டுக்கல் பார்த்திங்கன்னா 56 கிலோமீட்ரு. ஒரே ரோடு தான், ஸ்ட்ரைட் ரோடு தான். வந்து போயிட்டே இருப்பாங்க, இங்கே ஸ்டாப்பிங் இருக்கும். ஸோ பஸ்ஸை வெளியே எடுத்துகிறாங்க ஏஎல்எம் கணக்கு. ஸோ 7:45 எடுத்துகிறாங்க. 7:45 பழனி டைம். பாய் பழனி விட்டு கிளம்பிடுறோம். 7:45. இந்த வண்டிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அருள்முருகன் பஸ் இருக்குது, ப்ரைவேட் பஸ்ஸு. ஸோ வெளியிட தான் உள்ளே போட்டாங்க. அதனால தான் டைமிங் தான். கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. ஸ்லோலி மூவ் ஆகிட்டுருக்கு திண்டுக்கல் நோக்கி. ஓசூர் பழனி இருக்காங்க. ஓசூர் பழனி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, மேட்டூர். கிருஷ்ணகிரி மொபசல் பிரான்ச் இப்போ தான் வந்துடும் நினைக்கிறேன். சேலம் கொடைக்கானல் வண்டி, ஆத்தூர் வண்டி, ஈரோடு வண்டி, அதெல்லாம் ப்ரைவேட் பஸ் ஈரோடு. பழனி ஜிஹெச் பாருங்க, புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க. நியூ பிளாக் வந்துட்டுருக்கு. பழனி மலையை பாருங்கள், பழனி முருகன் லைட்டிங்கில் பாருங்கள். பெரிய மலை, மரங்கள் இப்போ தெரியுது பாருங்க. ஓம் முருகா. போயிட்டு கொடைக்கானல் 55 கிலோமீட்டர் பழனிலேருந்து. டிக்கெட் வாங்கியாச்சு. பழனிலேருந்து திண்டுக்கல் டிக்கெட் பேர் பார்த்திங்கன்னா 40 ரூபா வாங்குறாங்க. 40 ருபீஸ் 56 கிலோமீட்டருக்கு. பொதுவாக பார்த்திங்கன்னா ப்ரைவேட் பஸ்ஸில் டிக்கெட் பேர் கம்மியாக தான் இருக்கும் கம்பேர்ட் டு கவர்மெண்ட் பஸ்ஸஸ். பழனி டு திண்டுக்கல் பார்த்திங்கன்னா 56 கிலோமீட்டருக்கு உங்களுக்கு எப்போவுமே பஸ் இருக்கும். 24 ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் பஸ் இருக்கும். திண்டுக்கலுக்கு ப்ரைவேட் பஸ்ஸு, அப்புறம் கவர்மெண்ட் பஸ் போயிட்டுருக்கு. அதை தாண்டி திருச்சி, கும்பகோணம், சென்னை, சிதம்பரம், கடலூர் அந்த மாதிரி போகிறது கூட திண்டுக்கல் தான் போவாங்க. ஸோ திண்டுக்கல் போய் தான் போவோம். ஸோ அதனால் திண்டுக்கல் எப்பவும் பஸ் இருக்கும் பழனியிலேருந்து. இந்த பஸ்ஸோட ஸ்பீட் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். 70க்கு மேலே தான் போயிட்டுருக்கு. 70, 74, 75, 72 அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ 80 தான் போயிட்டுருக்காங்க. சத்திரப்பட்டி டைம் பாருங்கள், 8:15. ஏறக்குறைய ஒரு 25 மினிட்ஸ் ஆகிடுச்சு. 7:45 பழனி, 10 8:15 சத்திரப்பட்டி. அப்பா பையனும் அவனுக்கு கொடுத்துட்டு போயிருவாப்பா, என்ன பண்ணிட்டு போறியா? ஒட்டஞ்சத்திரத்தை வந்து நீங்கிட்டோம். உடனே மேலே மலை ஒரு லைட் எழுதி பாருங்க, தெரியுங்களா? ஒயிட் கலரில்
வெல்கம் டு ஒட்டஞ்சத்திரம் பஸ் ஸ்டாண்ட். டைம் பாருங்கள் 8:30, 8:28 ஆகுது. ஒட்டஞ்சத்திரம் பஸ் ஸ்டாண்ட். முக்கால் மணி நேரத்தில் வந்துட்டோம் ஒட்டஞ்சத்திரம். 7:45 பார்த்தீங்கன்னா பழனி. 8:30 ஆகல, 8:28 ஆகுது ஒட்டஞ்சத்திரம். நல்லா ஆக்குப்பேட்டாக தான் வந்துச்சு. ஸ்டாண்டிங்கில் நின்றாங்க. இப்போ ஃபுல்லாக பாதி பேர் இறங்கிட்டாங்க. மறுபடியும் ஓடாது. திண்டுக்கல் அம்மா உணவகம் ஒட்டஞ்சத்திரம் நகராட்சி. மேலே ஆயிடுச்சு. வெயிட்டிங். பஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. வெயிட்டிங்க பேசஞ்சருக்காண்டி. 8:36 கிளம்புது. ஒரு 8 நிமிஷம் கழிச்சு, 8 மினிட்ஸ் கழிச்சு பஸ் கிளம்பிக்கிட்டு இருக்கு ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து. நேராக போனால் செம்பட்டி போயிடலாம். செம்பட்டி வழியாக மதுரை போயிடுவோம். நம்ம திண்டுக்கல் போகிறோம். திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் வெல்கம்ஸ் யூ. திண்டுக்கல் சிட்டி வந்துட்டோம். டைம் பாருங்கள் 9:15.
வெல்கம் டு திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட். திண்டுக்கல் டயத்தை பாருங்கள், 9:30 ஆச்சா. திண்டுக்கல் ரீச் பண்ணிட்டோம். திண்டுக்கல் மாநகராட்சி பஸ் ஸ்டாண்டு. திண்டுக்கல்லாம் வந்து ரொம்ப நாள் சும்மா வந்து ஏன்னா நம்ம வந்து போகிற ரூட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா திண்டுக்கலுக்கே வரமாட்டாங்க, திண்டுக்கல் சிட்டிக்குள்ளே வரமாட்டாங்க, பைபாஸ் வழியாக போயிடுவாங்க. ரொம்ப நாள் கழிச்சு இப்போ வந்திருக்கோம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே. டைம் காமிச்சிருப்பேன், ஜேர்னி பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், நீங்கள் சொல்லணும். ஏன்னா 56 கிலோமீட்ரு, கிட்டத்தட்ட ஒரு 1.25 மணி நேரம். 7:45 ஸ்டார்ட் பண்ணது 9 வரைக்கும் இறக்கி விட்றாங்க. ஸோ 1.25 மணி நேரம் எடுத்திருக்காங்க. இது அப்டேட் பண்ணுங்கள். இந்த லைனில் போகிறவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக இது எப்படி கரெக்டான டைமாக இல்லை ரொம்ப மோசமாக எப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு ஸ்பீடும் பார்த்தீங்கன்னா 80க்கு மேலே பிக்கப் பண்ண முடியல. ஸோ அங்கேயும் ரோடு கொஞ்சம் இதாக இருக்குது, மற்றபடி ஸ்டாப்பும் அதிகமாக தெரியல. எனக்கு ரொம்ப ஸ்லோவாக தெரியுது. ஸோ கமெண்ட்ஸ் அப்டேட் பண்ணுங்கள். ஸோ சூப்பராக ஒரு 3 நாள் கழிச்சு ஒரு ப்ரைவேட் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கோம் பழனிலேருந்து திண்டுக்கலுக்கு. அவ்வளோதாங்க, வேறு சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். மீண்டும் சூப்பராக சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரம் ட்ராவல் அட்வைசர்.